அஸ்வின் அவர்கள் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த ஆடியோ லான்ஸ். அந்த ஆடியோ லான்ஸ்ல அவரை திட்டின பல பேர்ல நானும் ஒருத்தன். அவரை கண்டபடி திட்டிருக்கேன், எப்படி இப்படி பேசலாம் அப்படிலாம் பயங்கரமாலாம் திட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஹாட்ஸ்பாட் 1க்கே நாங்க அவரை கேட்டோம். அப்போ சில விஷயங்கள்லாம் ஓகே, அது ஆக்சுவலி அந்த ஆடியோ லான்ஸ்க்கு முன்னாடி அதுக்கப்புறம் தான் அந்த ஆடியோ லான்ஸ் நடந்தது. அதுக்கப்புறம் தான் திட்டி அந்த ஜோன்ல இருந்தோம். அதுக்கப்புறம் 1.5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் இந்த கதை வேற ஒரு கதை பண்ணும்போது சரி இந்த கதைக்கு அஸ்வினை கேட்கலாமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா நம்ம இவ்வளவு திட்டி இருக்கோமே அவரை எப்படி கேட்கலாமா வேணாமா அப்படின்ற தாட்லாம் எங்களுக்குள்ளே இருந்தது. சரி பரவாயில்ல, 1.5 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு, பீப்புள் அவால்வ். எல்லாருமே அது தெரியாம ஒரு ஃப்ளோல ஒரு எந்தூசியாசம்ல நானே நிறைய சம்மந்தமே இல்லாமலாம் பேசியிருக்கேன். ஸோ எல்லாருமே பீப்புள் சேஞ்ச்ல. ஸோ அதனால அவரோட கண்டிப்பா தெரிஞ்சு பண்ணல. அது ஒரு ஓவர்வெல்மிங் மொமெண்ட்ல அவர் அறியாம நடந்த ஒரு விஷயம் தான் அப்படின்றது எனக்கு அப்படியே இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு புரிதல்ல சரி ஓகே சும்மா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். மீட் பண்ணலாம் அப்படின்னா அப்ப அவர்கிட்ட சொன்னேன், ப்ரோ உங்களை எப்போ அந்த அட்வான்ஸ் எப்படி நிறைய பேர் திட்டினாங்களோ அதுல திட்டினா பல பேர்ல நானும் ஒருத்தன். எனக்கும் உங்க மேல பயங்கர கோவம் இருந்தது. நானும் உங்களை கண்டபடி திட்டிலாம் இருக்கேன். இதை நான் உங்ககிட்ட இப்போ சொல்லிடுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் யாராவது உங்ககிட்ட வந்து இதை சொல்லி அப்படியே அப்படின்னு இருக்கக்கூடாதுன்றதுனால அப்பவே நான் ஃபுல்லா கிளியரா சொல்லிட்டு, ஆனா இப்போ நீங்க அதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் மீட் பண்ணும்போது அதை சொன்னேன். சொல்லிட்டு அதுக்கப்புறம் கதை சொன்னேன். கதை சொன்னதுக்கப்புறம் அது பிடிச்ச அது பண்ற மாதிரி தான். அதுக்கப்புறம் ஆனா ஹாட்ஸ்பாட் 2 ஹேப்பன்ட். ஸோ அஸ்வின் அதான் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நான் காலைல 5:30 மணிக்கு வந்தார்ல, அதுதான் அவர் வந்து உச்சக்கட்ட சின்சியர், பயங்கர பங்க்சுவல். நானே ஜென்ரலி பயங்கர, அதாவது நான் வந்து இப்போ ஒரு மீட்டிங் 2 மணிக்கு அப்படின்னா என் அப்பா வந்து என்ன முன்னெல்லாம் என்ன பண்ணுவானா, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு 2 மணிக்கு போனோம் அப்படின்னா என் அப்பா என்ன 11:30 மணிக்கெல்லாம் கூட்டு போயிருவார். என்னப்பா அப்படின்னா இல்லடா சீக்கிரம் போயிருவது எப்பயும் நல்லது, ஏன்னா நீ 2 மணிக்கு போகணும் அப்படின்றத கால்குலேட் பண்ணிட்டு போகும்போது டிராபிக்ல லேட் ஆயிட்டு அப்படின்னா உனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிரும். அதாவது எப்பயுமே சீக்கிரம் போறது நல்லது அப்படின்னு. நான் 2 மணினா இப்போ 1 மணிக்கு அந்த மாதிரி போயிடுற ஒரு ஆள். எக்ஸாக்ட்லி நான் எப்படி இருப்பேன்னா அதே மாதிரி ஒரு மீட்டர் தான் பங்க்சுவாலிட்டி ஃபாலோ பண்றதுல.